அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு கோதுமை மாவு தேவையில்ல. நம்ம இந்த கோதுமையவே நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். 300 கோதுமை, 150 புழுங்கல் அரிசி, 100 பச்சரிசி, 50 உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக மாவு சோயா ஒரு 10 எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வெந்தயம். இது எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். கிரைண்டரில் போட்டு நம்ம இந்த பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி குறன்னு தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு சோடாப்பூவும் உப்பு போட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றி பார்ப்போம். பாருங்கள், நமக்கு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப சுவையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கோதுமை தோசை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கடலை சட்னி, சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அற்புதமாக அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.